ஆல்ஃபா ஜெனரேஷன், அதாவது 2013 இருந்து 2025க்குள்ள பிறந்த குழந்தைகள் பேர் தான் ஆல்ஃபா ஜெனரேஷன் சொல்றாங்க. கம்ப்ளீட்டா 21st செஞ்சுரியில் பிறந்து முழுமையாக வாழக்கூடிய முதல் ஜெனரேஷன் வந்து இந்த ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபா ஜெனரேஷன் பிறந்ததிலிருந்தே டெக்னாலஜி சுத்தி தான் அவங்க வாழ்வாங்க. மெயினா செல்போன்ஸ், இன்டர்நெட், தென் டெக்னாலஜி, ஏஐ, ரொபோட்டிக்ஸ், வாய்ஸ் கமாண்ட், இதெல்லாம் தான் அவங்க கம்ப்ளீட்டா வளரும் போது இதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களால அதிகப்படியான அட்டென்ஷன் ஸ்பேன் சொல்லக்கூடிய குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 நிமிஷம் தான் அவங்களால வந்து ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த முடியும். ஏன்னா அவங்க முழுக்க தொழில்நுட்பத்தால் சூழப்படும் போது அதிகப்படியான நோட்டிபிகேஷன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். அதனால அவங்க அதிகமா டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க. அதே நேரத்தில் இந்த குழந்தைகள் வளரும் போது அதிகப்படியான சைபர் புல்லிங், சைபர் கிரைம், இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த குற்றங்களால் பாதிக்கப்படுவதற்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஸோ அவங்க ஆன் டைம் ஸ்கிரீன் அதிகமாக அவங்க ஸ்பெண்ட் பண்றதுனால ஸ்கிரீன் டைம் லிமிட்டை செட் பண்ண வேண்டியது பேரண்டோட கடமை. அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் ஸ்கிரீன் டைம் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லணும். முழுவதுமாகவே விர்ச்சுவலா அவங்க இருந்தாங்கன்னா உலகத்தோடு தொடர்பட்ட நிலையில இருப்பாங்க. அதனால ஒரு நாளைக்கு ஸ்கிரீன் டைம் இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம செட் பண்ணிட்டு மற்ற நேரங்களில் அவங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் லைக் வாக்கிங் போறது, விளையாட விடுறது, அல்லது ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன், நம்ம முகம் பார்த்து பேசுறது நம்ம அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அதே மாதிரி சின்ன சின்ன டிசிப்ளின் நம்ம வந்து இந்த ஜெனரேஷனுக்கு கற்றுக் கொடுத்தாலே அதுவே அந்த ஜெனரேஷன்ல அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஜெனரேஷன் உள்ள குழந்தைகள் அதிகப்படியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுனால அவங்களோட டிசிப்ளின் பெருசா இருக்காது. ஸோ அப்போ டிசிப்ளின் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை எதிர்காலத்தில் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெளிவு. அதனால as a parent-ஆ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு சைபர் புல்லிங்னா என்ன, சைபர் கிரைம்னா என்ன, எப்படி அதில் தற்காத்துக்கிறது, அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பியர் பிரஷர்னு சொல்லுவாங்க, சோஷியல் பிரஷர், இதெல்லாம் நீங்க வந்து as a parent-ஆ கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா முந்தின ஜெனரேஷன் பார்க்காத விஷயங்களை அவங்க எல்லாமே பார்க்கறதுனால, பெரும்பாலும் உலகமே வந்து இணையதளத்தால் சூழப்பட்டதுனால இவங்க பார்க்கக்கூடிய எல்லா விஷயமே படிக்கிறதுல இருந்து அவங்க வேலை பார்க்கறதுல இருந்து பாசிட்டிவும் அதில் தான் இருக்கும், நெகட்டிவும் அதில் தான் இருக்கும். அதனால அந்த சைபர் புல்லிங், சைபர் கிரைம், இதெல்லாம் அவங்க அதிகமாக பாதிக்கப்படுவாங்க.